இனிய தமிழ் அமுது நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கிருப்பது நிர்வாகத்திறன். நான் 76 வேலைக்கு சேர்ந்து 79 3 வருடத்திலேயே நான் அந்த 120 நாள் பெரிய ஒரு தொழிலாளர் போராட்டத்திலே அங்கே சஸ்பெண்ட் ஆகி, அதற்கு பின்னாலே அங்கே அந்த யூனியனுடைய செயலாளராக ஆகி, அந்த தலைவரும் ஆகி, நல்ல முறையில் போட்டுக்கொண்டிருந்த பொழுது நான் ஒரு தொழிற்சங்க தலைவர் என்பதற்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தேன். எந்த ஒரு காலத்திலும் எவராவது தவறு செய்துவிட்டு வந்து என்னிடத்திலே கேட்டார்கள் என்றால் அவருக்காக நான் வாதாட மாட்டேன். அதே மாதிரி அவர்களுக்கு அந்த விசாரணையெல்லாம் முடிந்து அவர்கள் குடும்பத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவ்வாறு வேண்டாம் என்று நிர்வாகத்திடம் நான் கேட்டுக்கொள்வேன். அதே மாதிரி எந்த ஒரு காரணத்தை மட்டும் வேலை நேரத்திலே சென்று தொழிற்சங்க வேலையை பார்க்க மாட்டேன் என்றெல்லாம் ஒரு உதாரணமாக கொண்டிருந்தேன். தொழிலாளர்களின் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். எந்த சார்ஜ் ஷீட்டாகட்டும், எந்த மெமோவாகட்டும் நேராக என்னிடத்திலே கொடுத்து என் மூலமாக அவர்கள் பதில் கொடுப்பார் நிர்வாகத்திற்கு. அவ்வாறெல்லாம் நான் ஒரு உதாரணமாக திகழ்ந்து வந்த காரணத்தில் படித்து வேறும் கொண்டிருந்தேன். நான் படித்து வேலைக்கு சேரும்பொழுது ஒரு தனியார் கல்லூரி கோவையில் பிகாம் முடித்திருந்தேன். இங்கே வேலைக்கு சேர்த்ததுக்கு பின்னாலே ஏறத்தாழ நான் பல டிப்ளமோக்களை முடித்திருந்தேன். அதே மாதிரி லாயல் சட்டத்திலும் ஒரு முறையில் கிராஜுவேட்டாக இருந்தேன். இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டேன். நோ யுவர் பிஎஃப், இஎஸ்ஐ, கிராஜுவிட்டி அண்ட் இன்கம் டாக்ஸ் என்ற ஒன்றை போட்டிருந்தேன். அதில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போன்றவற்றையெல்லாம் அதிலே விரிவாக தொழிலாளர்களும் பணியாளர்களுக்கும் என்ன இன்கம் டாக்ஸில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் விரிவாக சொல்லியிருந்தேன். இவ்வாறு ஒரு உதாரணமாக இருந்த ஒரு காலத்தில் தான் திடீரென்று நிர்வாகம் என்னை அழைத்து நிர்வாக பகுதிக்கு வர முடியுமா என்று கேட்டார்கள். எனக்கு என்னை நம்பியிருக்கிற தொழிலாளர்களை விட்டுவிட்டு எப்படி போவது என்று தெரியவில்லை. அங்கே இருந்த ஒரு நண்பர் அவர் ஹெச்ஆர் என்றாலே அவர்தான். அப்படிப்பட்ட என் கணேஷ் அவரிடம் கேட்டேன். அவர் எழுதியிருந்தார், த ஜாப் இஸ் டு ஹெல்ப் அதர்ஸ். இதுதான் அவர் எழுதிய முதல் வரி. எனவே நான் ஒரு 15 நாட்கள் ஆழ்ந்த சிந்தனையை பற்றி தொழிலாளர் தலைவர்களெல்லாம் அணுகி அவர்களிடத்திலே, ஏன்னால் எங்களிடத்தில் 28 தொழிற்சங்கங்கள் இருந்தது. அவர்களிடம் இப்படி போனால் நீங்களை வெறுத்து விடுவீர்களா என்றெல்லாம் கேட்டேன். இல்லை, நீங்கள் எங்கள்பால் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் போகிறீர்கள், ஒன்றும் தவறில்லை, நீங்கள் அநியாயம் செய்ய மாட்டீர்கள் என்றெல்லாம் எனக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தனர். எனவே நான் நிர்வாகத்தில் 10 நாள் கழித்து என்னுடைய சம்மதத்தை தெரிவித்தேன். அங்கே போனதற்கு பின்னாலே அங்கே அந்த தலைவர் அவர்கள் கூறியது போல என்னை அந்த தனிப்பட்ட ஃபைல்களெல்லாம் இருக்கக்கூடிய அந்த எம்ப்ளாயி உடைய ஃபைல் இருக்கிற பகுதிக்கு என்னை அனுமதிக்கவில்லை. மேலும் எனக்காக தனியாக ஒரு இடத்திலே உட்கார வைக்கவும் இல்லை. இந்த சமயத்தில் நானாகவே சென்று என்னுடைய இடத்துல இருந்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் செய்ய ஆரம்பித்தேன். அதாவது நீண்ட நாட்கள் வேலைக்கு வராதவர்கள், தொடர்ந்து வேலைக்கு வராதவர்களெல்லாம் பார்த்து அவர்கள் ஏன் வரவில்லை, என்ன காரணமாக அவள் குடும்பத்திலெல்லாம் அழைத்து அதனுடைய காரணத்தை எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். இது எனக்கு ஒரு நல்ல பலனுள்ள ஒரு நல்ல முறையில் எனக்கு அமைந்திருந்தது. தொழிலாளரிடத்திலும் ஒரு அக்செப்டன்ஸ் கிடைத்தது. நான் நேராகவே அப்படி வராதவர்களுடைய குடும்பத்தை நேரடியாக சென்று அவர்களிடத்திலேயே நான் என்ன காரணம் என்று கேட்டு தெரிந்து அதை மாற்றி அவர்களெல்லாம் வேலைக்கு வருவதற்காக ஏற்பாடு செய்தேன். அதே மாதிரி அப்படி வேலைக்கு வராதவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல முறையில் அவர்களுக்கெல்லாம் தினசரி வருகிறார்கள் என்பதையெல்லாம் சரிபார்க்க தொடங்கினேன். இதில் தொழிலாளர்களும் ஆர்வத்துடன் கழித்தல். அடுத்து தொழிலாளர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியெல்லாம் ஒரு வகுப்புகள் எடுக்க ஆரம்பித்தேன். அவருக்கு என்ன கடமை இருக்கிறது, என்ன உரிமை இருக்கிறது எல்லாம் என்று சொல்ல ஆரம்பித்தேன். இவ்வாறு என்னுடைய போக்கு வேறு விதத்திலே சென்று கொண்டிருந்தது. அதே நேரத்தில் நிர்வாகம் எனக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு முன்னேற்ற நடவடிக்கை ஆதரவளித்தது. நான் அவர்கள் வங்கியிலே சென்று எஜுகேஷன் லோன் போன்றவற்றில் வரும் பொழுது நான் வங்கியிலே ஏற்கனவே அவர்களிடத்தில் மேனேஜர் இடத்துல இருந்த அன்பும் பண்பும் காரணமாக அவர்கள் எனக்கு நிறைய உதவி செய்தார்கள். அதே மாதிரி அந்த லோனுடைய இதை திரும்பவும் கட்டவும் ஏற்பாடு செய்து கொடுத்தேன். இனி உதாரணமாக அப்பொழுது விஆர்எஸ் என்று ஒன்று வந்தது. அது தங்கள் மகனை சேர்த்து விட்டு வேலையில் இது விட்டு விலகலாம் என்பது. அந்த நேரத்திலே அந்த பையன் வேலைக்கு வருவான், அப்பா வெளியிலே போவார். அவர்கள் கன்ஃபார்ம் ஆனவுடனே அப்பா அம்மாவுக்கு எதுவும் தரமாட்டார். கல்யாணம் ஆனவுடன் அவ்வளோதான், மனைவி பேசிக்கொண்டு செய்ய மாட்டார். இந்த நேரத்தில் எல்லாம் நான் என்னுடைய ஒரு சர்வாதிகாரத்தை உபயோகப்படுத்தி
சம்பளம் வாங்குகிற இடத்திலேயே பிடித்து பெற்றோர்கள் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பின்னால் சட்ட திருத்தம் வந்ததுக்கப்புறம் நேரடியாக வங்கியிலே செலுத்த வேண்டும் என்பது பொழுது நான் அவர்களெல்லாம் நேரிலே வரவழைத்து கண்டிப்பாக உங்கள் தந்தைக்கு இவ்வளவு தர வேண்டும் என்றெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். இதில் ஒரே ஒரு என்ன தவறு என்று கேட்டால், அந்த பையன் என்னிடத்திலே பணம் கொடுப்பான், அவருடைய தகப்பனார் என்னிடத்திலே வந்து வாங்கி கொண்டு போவார். இது ஒரு சரியான முறையாக இருக்காது என்று அறிவுறுத்தி அவர் நேரடியாக சென்று தந்தைக்கும் மகனுக்கும் நடுவில் நான் யார் என்று சொல்லி அவர்களுக்கு வற்புறுத்தி அவர்களுக்கு வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி வங்கியிலே கடன் பெற்றிருந்தார்களானால் அந்த தொழிலாளி கிராஜுவிட்டி பெறும் பொழுது 2 செக்காக போட்டு ஒரு செக் அந்த வங்கிக்கும் மீதி இருப்பது இந்த தொழிலாளருக்குமாக கொடுத்தேன். அந்த வங்கிக்கும் தன்னுடைய லோன் ரெக்கவரி ஆகிவிட்டது என்ற முறையில் என் மீது நல்ல முறையில் அவருக்கு அபிப்பிராயம் வந்தது. எனவே தான் இருக்கிற தொழிலாளிகளாம் கல்வி கடன் போன்றவற்றையெல்லாம் நான் வாங்கி கொடுத்தேன். நான் ஜவாப்தாரியாக இருந்து கொண்டு அந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தேன். எனவே நிர்வாகத்தில் இருக்கிறபோது தொழிலாளர்களும் என் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தார்கள். அதே மாதிரி சமயத்திலே செட்டில்மெண்ட் சமயத்தில் எல்லாம் அங்கே தொழிற்சங்க தலைவரிடம் நேரடியாக அணுகி, ஏனென்றால் நான் அவர்களோடு ஏறத்தாழ 20 வருடங்கள் ஒன்றாக பணிபுரிந்தவன். எனவே அந்த முறையில் எனக்கு அந்த ஒரு உரிமை கொடுத்திருந்தார்கள். எனவே அந்த முறையிலெல்லாம் அந்த சம்பள செட்டில்மெண்ட் சமயத்திலெல்லாம் அவர்களிடத்தில் அன்பாக அணுகி உரிமையோடு அவர்களுக்கு சொல்லி நடைமுறையிலே இவ்வாறு 5 வருட செட்டில்மெண்ட், அது 5 இயர்ஸ் லாங் டேர்ம் செட்டில்மெண்ட், வேஜ் செட்டில்மெண்ட், போனஸ் செட்டில்மெண்ட் போன்றவற்றையெல்லாம் சுமூகமாக முடிப்பதற்கு நிர்வாகத்திற்கு நல்ல முறையிலே நான் உதவி புரிய ஆரம்பித்தேன். எனவே நிர்வாகம் அதுக்குண்டான அளவிலே சப்போர்ட் கொடுத்தார்கள். தொழிலாளர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய அக்செப்டன்ஸ் கிடைப்பது என்பது உண்மையிலே நான் பெற்ற தவமாகும். அந்த முறையிலே எனக்கு தொழிலாளர்களிடத்திலும் நிர்வாகிகளிடத்திலும் நல்ல முறையில் இருந்தது. வருடத்திற்கு ஒரு முறை எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தார்கள். நான் ரிட்டையர்மெண்ட் ஆகின்ற சமயத்தில் ஏறத்தாழ நான் சீஃப் மேனேஜர் அளவுக்கு வந்திருந்தேன். ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்தவன் சீஃப் மேனேஜர் வரைக்கும் வரக்கூடிய அளவுக்கு எனக்கு நிர்வாகமும் சரி, தொழிலாளர்களும் சரி, பணியாளர்களும் சரி என் மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். எனவே நல்ல முறையிலே நான் பெற்று அதன் பின்னாலே நிர்வாகம் ஏறத்தாழ 14 ஆண்டுகள் என்னை ரீட்டெய்னராக வைத்து கொண்டார்கள். நானும் என்னால் முடிந்த உதவியெல்லாம் அவர்களுக்கு அந்த இங்கிலீஷ் மீடியமாக இருக்கிற மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே இடம் கிடைத்தால் என்பால் எங்களுடைய பள்ளியிலே தான் தமிழ்நாடு அரசு என்ன என்று சொல்லி ஃபீஸ் என்ன என்று சொன்னதை விட மிக குறைந்த அளவில் ஃபீஸ் வசூலித்து கொண்டிருந்தோம். எனவே ஏழை பாலைகள் எல்லோரும் எங்களுடைய பள்ளியிலே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க ஆர்வம் இருந்தால் அவர்கள் எல்லோருக்கும் என்னால் முடிந்த அளவு உதவி செய்ய ஆரம்பித்தேன். எனவே பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள், சேர்மன்கள், அதே மாதிரியாக நாங்கள் அருகிலே இருக்கக்கூடிய அமைச்சர் போன்றவரெல்லாம் நல்ல முறையில் அவரிடத்தில் பணியிருந்ததினாலே எங்கள் நிர்வாகத்தின் மீது எந்த விதமான ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் அவளோடு நல்ல உறவு பேண முடிந்தது. எனவே இந்த மாதிரியான முறையில் என்னுடைய நிர்வாகத்திறனை வைத்து கொண்டு அன்பும் பண்பும் மிக்க அந்த அக்கம் பக்கத்து ஊர்க்காரர்கள், தொழிலாளர்கள், தலைவர்கள் எல்லாத்திலையும் ஒரு அன்பு பாசம் கொண்டார். என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த அமைச்சர் அவர்களை அவர் யார் என்று கேட்கும் பொழுது ஒரு பெட்ரோல் பங்க் நாங்கள் திறந்தோம். அந்த பெட்ரோல் பங்க் திறந்த பொழுது ஏற்பட்ட அந்த ஆரம்ப நாள் நிகழ்ச்சியிலே பேசுகிற பொழுது நான் தான் எல்லாமே அதை அறிவித்து எல்லாம் செய்தேன், அறிவிப்பாளனாக. அப்பொழுது ஒருவர் கேட்டார், இவர் யார் என்று கேட்டார். அவருக்கு சொன்னார், இவர் சர்வ கட்சிக்கும் வேண்டியப்பட்டவர் என்று சொன்னார்கள். அதே மாதிரி எல்லா கட்சிக்காரர்களிடம் சமமாக பழகி, எல்லா தொழிற்சங்கக்காரரிடம் சமமாக பழகி ஏறத்தாழ 48 ஆண்டுகள் பணிபுரிந்ததுக்கு பின்னாலே நான் வீட்டிலே இருக்கும்போது உடனே அவர்கள் கீழே விழுந்து மண்டையிலே அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்கிற காலத்திலே தான் அதற்கப்புறம் 2 ஆண்டுகள் பணியாற்றினேன். ஆனால் என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் பயப்பட ஆரம்பித்தார்கள். படி ஏறி என்னுடைய ஆஃபீஸுக்கு செல்ல வேண்டும் என்பதால் 2வது மாடியில் இருந்து பாதிப்பு ஏற்பட்டும் அவர்கள் நேரடியாக கம்பெனி முதலாளி அவர்களிடத்தில் சென்று அவருக்கு இந்த மாதிரி பயமாக இருக்கிறது, அவரை விடுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். நிர்வாகம் சொன்னது, நீங்கள் அந்த நிர்வாகத்தினுடைய அந்த குடியிருப்பு பகுதியிலே இருங்கள், நீங்கள் இங்கே வெளியே செல்ல வேண்டாம் என்று சொன்னார்கள். நான் அதற்கு உடன்பட்டேன். ஆனால் என் ஃபேமிலி உடன்படவில்லை. அவர்கள் இங்கிருந்தால் அதே ஞாபகம் இருக்கும், மறுபடியும் வேலைக்கு சென்றாலும் சென்று விடுவார் என்று சொல்லி என்னை அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு டவுனிலே அழைத்து சென்று அங்கே இருக்கிற வீட்டிலே தங்க வைத்தார்கள். இம்மாதிரி இன்றைக்கும் நினைத்தாலே இனிக்கும் என்பது போல் இன்றைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம்
கடந்து வந்த பாதையெல்லாம் இருக்கிற போது அந்த தொழிலாளர்கள் காட்டிய அன்பும் பாசமும் இன்றைக்கும் என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. இன்றைக்கும் அவர்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சி எல்லாம் அழைக்கிறார்கள். என்னால் முடிந்தவரை நானும் சென்று கொண்டிருக்கிறேன். எனவே இந்த அருமையான ஒரு வாய்ப்பினை நிலைக்க எங்கள் கம்பெனி முதலாளிக்கும் அதே மாதிரி தொழிலாளர்களுக்கும் நிர்வாக பகுதியை சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய வெற்றிகரமான இந்த நிர்வாக பகுதியிலே பணியாற்றியது இன்றைக்கும் மனத்திலே பசுமையாக நிறைந்து கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். நாளை தினம் இந்த அளவிலே ஆன்மீக பணி என்ன முறையிலே தொடங்கினோம் என்பதை பற்றி நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.